ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். சீக்வன்ஸ் வச்சோ பிளாஸ்டிக் ஃப்ளவர் வச்சோ ஒர்க் பண்ணியிருக்க ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன். இதில் நெட்டட் ப்ளவுஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது இந்த டிசைன் சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்லீவ் போர்ஷன் மட்டும் அவங்க பார்டரில் கேட்டுக்கிறாங்க. அதாவது ப்ளவுஸில் சாரியில் ப்ளவுஸில் இருக்க பார்டரில் எனக்கு ஸ்லீவ் போர்ஷன் மட்டும் வேணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெட்டரில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் நமக்கு ப்ரூச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பிக் சைஸ் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். நான் சர்தோசி நீடில் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறேன். நார்மல் நீடில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி சீக்வன்ஸை வெளில விட்டுட்டு அந்த ஹோல் முடிகிற எண்டில் நீடிலால் கீழே இன்செர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எடுக்கும்போது அந்த லைன் போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா 2 ரூபி காயின் சைஸ்க்கு போட்டிருக்கேன். அந்த ரவுண்டில் நீடியில் மேலே எடுத்துட்டு சீக்வன்ஸ் ஒன்று உள்ள விட்டுட்டு அந்த எண்ட் போர்ஷனில் நீடிலால் இன்செர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சாரீ பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் சாரீ. ஸோ நான் பர்பிள் கலரில் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். இதுக்கு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சீக்வன்ஸு, பிளாஸ்டிக் ஃப்ளவர், ஸ்டோன்ஸு இதை வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்மால் மெட்டீரியல் வச்சு டிஃப்ரெண்ட்டான ப்ரூச் ஒர்க்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நெட்டட் கிளாத்தில் ப்ரூச் ஒர்க் செம்ம அழகாக சூப்பராக க்யூட்டாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஆரி ஒர்க் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. கண்டிப்பாக ஹேண்ட் நீடில் வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ரூச் ஒர்க்கை நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட ப்ளவுஸில் கம்மி காஸ்ட்டில் ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போது ரவுண்ட் சீக்வன்ஸ் 3 நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ளவர் சீக்வன்ஸ் 1, அப்புறம் கிளாஸ் பீடு கொஞ்சம் எடுத்திருக்கேன். கிளாஸ் பீடு பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் கிளாஸ் பீடு எடுத்துகிட்டு ஃப்ளவர் சீக்வன்ஸால் நீடியில் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சுகர் பீடு, அதாவது கிளாஸ் பீடு ஒன்று போட்டுக்கிறோம். கிளாஸ் பீடை விட்டுட்டு கீழே நீடியில் இன்செர்ட் பண்ணுறோம். ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸு, ஒரு சுகர் பீடு, கிளாஸ் பீடை விட்டுட்டு கீழே நீடியில் இன்செர்ட் பண்ணுறோம். கிளாஸ் பீட் பார்த்திங்கன்னா சுகர் பீட் சைஸ் தான் இருக்கும். ஸ்மால் சைஸ் கிளாஸ் பீடு தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீடில் எடுத்துக்கோங்க. ஸ்மால் சைஸ் நீடிலாக எடுத்துக்கோங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, பட் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனாக ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் நான் பிகினர், என்னால் கற்றுக்க முடில, கொஞ்சம் ஸ்மால் சைஸாக சின்ன சின்ன சீக்வன்ஸு இந்த மாதிரி வச்சு பெண்டன்ட் வச்சு எனக்கு ஒர்க் பண்ணி சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெலாம் அவங்கள மாதிரி இருக்க பிகினர்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வெறும் சீக்வன்ஸ் மட்டுமே வச்சு ஹேண்ட் நீடிலால் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் டிசைன் தான். பட் ஆனால் டிசைன் பார்த்திங்கன்னா கிராண்டாக காட்டும். இந்த மாதிரி பிகினராக இருந்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்மால் ஃப்ளவர்ஸு, குட்டி குட்டி சீக்வன்ஸு, பீடு, அப்புறம் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸு, கொஞ்சம் கிளிப் ஸ்டோன்ஸு, அப்புறம் பேர்ல் பீடு இந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் ஒரு சிம்பிளான டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு டிசைன் வரல அப்படின்னா இந்த மாதிரி வச்சு பாருங்கள். எந்த இடத்துல எந்த ஃப்ளவர் கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி சீக்வன்ஸோ இல்லை பீடோ இல்லை ஃப்ளவர்ஸோ கொடுத்து நீங்கள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போது ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர், ஒரு கிளிப் ஸ்டோன் இந்த மாதிரி விட்டுட்டு கீழே மறுபடியும் கிளிப் ஸ்டோனை மட்டும் விட்டுட்டு நீடியில் இன்செர்ட் பண்ணுறேன். இதே மாதிரி அந்த கேப் இருக்கிற இடத்துல நான் அந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர் கொடுக்குறேன். இப்போ பிளாஸ்டிக் ஃப்ளவர் கொடுக்கும்போது இந்த மாதிரி மாட்டும் போது நம்ம கரெக்டாக அந்த ஹோல் வழியாக விட்டு அகைன் ஹோலில் கீழே இன்செர்ட் பண்ணுறோமான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா சப்போஸ் நமக்கு மாட்டிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடும்போது லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகும்போது அந்த ஃப்ளவர் என்ன செய்யும்னு பார்த்திங்கன்னா தொங்கிடும். ஸோ கரெக்டாக டைட்டாக இன்செர்ட் பண்ணுறோமான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் நீடியில் இன்செர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு குட்டி ஃப்ளவரும் அகைன் ஒரு கிறிஸ்டல் பீடு க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் கிறிஸ்டல் பீடு கொடுத்து நீடிலால் கீழே இன்செர்ட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் லீஃப் சீக்வன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். லீஃப் சீக்வன்ஸ் 5 பெட்டல் இருக்கிற மாதிரி லீஃப் மாதிரியே 2 பக்கமும் வச்சுட்டு அகைன் 2 அகைன் 1 இப்படி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி வச்சுட்டு லீஃப் மாதிரி ஒரு பெண்டன்ட் மாதிரி கொடுக்குறேன். இப்போ லீஃப் சீக்வன்ஸில் ஒரு ஹோல் வழியாக ஹோலில் நீடியில் எடுத்துட்டு
அதுக்கப்புறம் ஒரு கட் பீட் லோட் பண்ணிவிட்டு அகைன் இன்னொரு ஹோல் வழியாக கீழே எண்டுக்கு கொண்டு போயிட்டு கீழே வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இப்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸில் போடும்போது அந்த கிளாஸ் பீடு கொடுத்துருலைங்களா, உள்ளே இருக்க கிளாஸ் பீடு லுக் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கொடுத்த பிளாஸ்டிக் ஃப்ளவர் எடுத்துகிட்டு கிளிப் ஸ்டோன் க்ரீன் கலரில் பெரிய சைஸ் கொடுத்துருக்கேன். இது கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இப்போ பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக் போர்ஷனில் நெட்டர்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, சேம் அதே தான். அதே சீக்வன்ஸை ரவுண்டாக 2 ரூபி காயின்ஸ் போட்டுட்டு ஃப்ளவர் சீக்வன்ஸ் உள்ளே கொடுத்துட்டு அந்த கேப் இருக்கிற இடத்துல ஒயிட் கலர் பிளாஸ்டிக் ஃப்ளவரும் ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் ஒரு கிளிப் ஸ்டோன் லீப் சைஸில் அப்புறம் குட்டி குட்டி க்ரீன் லீப் ஸ்டோன் கொடுத்துட்டு கர்வ் மாதிரி கட் பீடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 அழகாக இருந்தது டிசைன். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, ஆனால் நீட்டாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. பாடியில் நெட் ஒர்க் பண்ணுவோம், ஹேண்டில் வந்து ஜரி யூஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணி இந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.